வணக்கம். வெல்கம் டு ஸ்கந்த நட்சத்திர ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் சனிப்பயிற்சி பலன் 2025க்கான ப்ரிடிக்ஷன் சொல்லிகிட்ருக்கோம். சனிப்பயிற்சி பலன் 12 ராசிகளுக்கு சொல்லிகிட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி சிம்ம ராசிக்கான சனிப்பயிற்சி பலனை பார்ப்போம். அதிகமான என்கொயரி இந்த வாட்டி சனிப்பயிற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மம், கடகம், மீனம், இந்த 3 ராசிக்கு தான் அதிகமான என்கொயரி. ஏன்னா கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, எப்படி இருக்குன்ற ஒரு ஆர்வம். சிம்மத்துக்கு இப்போ தான் அஷ்டம சனி வரப்போகுது. மீனத்துக்கு ஜென்ம சனி. இவங்க 3 பேர் தான் ரொம்ப ஹைலைட்டான ராசி. சனி பயிற்சிக்கு சீசன் ராசி இவங்க 3 பேர் தான். ஸோ இன்றைக்கி சனி பயிற்சி பலன் 2025 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 8ல் சனி. சிம்மத்துக்கு 8ஆம் வீடு வந்து மீனம். கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகி போயிட்டார். மார்ச் மாதம் 29, 2025 மூவ் ஆகிட்டார். 2 மாதம் ஆகிடுச்சு. 8ஆம் அதிபதி, அதாவது 8ஆம் அதிபதி குரு வீட்டில் சனி. லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி கடக ராசிக்கு அஷ்டம சனி வந்து சனியோடைய மூலத்திரிகோண வீட்லேயே அவர் இருக்கும்போது அதிகப்படியான தொல்லைகள் அனுபவிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். மற்ற எல்லா ராசிகளுமே கடகம் மற்றும் மிதுனத்து அளவுக்கு அஷ்டம சனி அனுபவிக்க மாட்டாங்க. ஏன்னா மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் மட்டும்தான் 8ஆம் அதிபதி சனியாயே வருவார். ஆட்சி பெற்ற சனி அவருடைய சொந்த வீட்டில் இருந்த அஷ்டமஸ்தானத்துக்கு அதிகமான கெடுபலன்களை செய்வார். குறிப்பாக இந்த வாட்டி அஷ்டம சனி வந்து சிம்மத்துக்கு இல்லையா. சிம்மத்துக்கு பொதுவாகவே அஷ்டமாதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு வீட்டில் சனி வர்றது முன்கூட்டியே நான் கடந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அந்தளவுக்கு சனி பகவான் வந்து அந்தளவுக்கு வீரியமாக செயல்படுறதுக்கான சான்சஸ் கம்மி தான். இருந்தாலும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சிம்ம ராசிக்கு மிதுனத்தில் வந்து குரு இருக்கார் இல்லையா. அந்த குரு வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் பார்த்துடுறார். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் தான். ஸோ கலப்பு பலன் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக ப்ரிடிக்ஷனுக்கு போயிடலாம். சனி பகவான் சிம்மத்துக்கு 6, 7 பாவத்துக்கு பாவக அதிபதி. ஓகேங்களா. 6ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து ருணரோக சத்துருஸ்தானம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ருணரோக சத்துருஸ்தானம்னா கடன், நோய், பகை, இது சம்மந்தப்பட்ட பாவம் வந்து 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவத்துக்கு அதிபதி 8ல் மறைஞ்சது ஒரு வகையில் பெனிஃபிட்டாக இருந்தாலும் இது வந்து உத்தியோகஸ்தானம். உத்தியோகஸ்தானத்துக்குடையவர் போய் 8ல் மறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சேலரிடு எம்ப்ளாயோடைய வேலையில் இது பாதிப்பை தரும். இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த 6ஆம் வீடுங்கிறது சூதாட்டத்தையும் குறிக்கும். சூதாடுறது, கடன் வாங்கிறது. பட் இருந்தாலும் அதிகப்படியான கடன்கள் கிடைக்கிற இடத்துலலாம் வாங்காதீங்க. ஒரு லெஜிட்டிமேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் வாங்கினீங்கன்னா தப்பிச்சிங்க. இந்த கந்து வட்டி, மீட்ரு வட்டி, ஃபினான்ஸ் கம்பெனி, சீட்டு கம்பெனிலாம் போயிட்டு 10 வட்டிக்கும் 15 வட்டிக்கும் கடன் வாங்கினீங்கன்னா மிகப்பெரிய ரிஸ்கில் போய் மாட்டுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த கடன் வாங்கி கேம்பிளிங் பண்ணுறது, கடன் வாங்கி லக்ஸுரியஸான பொருளை வாங்கிறது, கடன் வாங்கி தேவையில்லாத செலவு பண்ணுறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது. 7ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வரும்போது இங்கே முன்கூட்டியே நான் சொன்ன மாதிரி குரு 7ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்த்துடுறதால 7 அப்படிங்கிற பாவத்துக்கு காரகத்துவம் வந்து பார்த்திங்கன்னா மனைவி, நண்பர்கள், மனைவி வழி சொத்துக்கள், மனைவியோட ஆதரவு, அவங்க மூலிமா வரக்கூடிய நன்மைகள், கணவன் மனைவிக்கு இடையேயான அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சனி அஷ்டமஸ்தானத்திலிருந்து 7ஆம் பாவத்தை வைக்கிறதால பிரச்சனைகள் வரும். குரு அங்கே பார்க்குறதால அவருடைய புண்ணியத்தால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். பிரச்சனைகள் வந்து மறையிறது, வந்து தீர்றது, இந்த மாதிரி தான் இருக்கும். அஷ்டமஸ்தானினாலே வீட்டில் பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் பாவத்தை அவர் பார்க்குறாருங்கிறதால குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ சனி பகவான் 6க்கும் 7க்கும் அதிபதியாக வரக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர் 8ல் போய் உட்காந்ததால் இந்த பாவங்களுக்கான இம்பேக்ட் இப்படி தான் இருக்கும். அஷ்டமஸ்தானத்துக்கான காரகத்துவம் என்ன, தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸுன்னு எதனா நம்மளை வலிச்சு விட்டுரும். வண்டி ஓட்டும் போது, டிரைவிங் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டம்
ஆக்சிடென்ட்ஸ் நம்ம எதிர்பாராத நடக்கிறது தான். இங்கே என்ன தான் நல்ல வாகன ஓட்டுறவராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். டபுள் மைண்டில் போகாதீங்க. ரொம்ப பொறுமையாக நம்ம இங்கேருந்து ஆஃபீஸுக்கு போனால் போதும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் மூலிமா நம்ம பலன் அடையக்கூடிய ஒரு பிராப்தம் வந்துடும். நோய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆல்ரெடி சில சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். அதை வந்து பெரிய விஷயமாக கவனிக்காமல் ஏதோ ஒரு சின்னதாக தைல தேய்ச்சிக்கிட்டோ இல்லை மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டோ அப்படியே காலத்தை கடத்திக்கிட்டு போயிருப்பாங்க. அஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. எந்த விதமான சிம்டம்ஸாக இருந்தாலும் அது ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போயிடுமா, தாராளமே பண்ணிக்கோங்க. உடல் ரீதியான அறிகுறிகள் நெகட்டிவாக உங்களுக்கு காமிச்சா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களாக போயிட்டு ஒரு நாள் டே கேரில் இருந்து ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அஷ்டம சனி அப்படிங்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா ஏன் போகிற வரவன் நண்டு சென்ட்லாம் நம்மளை அசிங்கப்படுத்துவான். ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அவன் உங்களுக்கு ஜூனியராக ஜாயின் பண்ணியிருப்பான். இன்றைக்கி அவனே வளர்ந்து டீம் லீடாகி நம்மளை கலாய்ச்சிட்ருப்பான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அவமானங்கள் நம்மளை தேடி வரும். அவன் அவமானப்படுத்துறதால நம்ம வந்து தரம் தாழ்ந்து போவதில்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சு இந்த டைம் நடந்தால் போதும். அதனால் இதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் புத்திசாலித்தனமாக இந்த காலகட்டத்தை கடந்து போகிறது தான் சிறந்தது. ஸோ இதனால் தேவையில்லாத கவலைகள், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதனாலேயே தூக்கத்துக்கு எடுத்து இது மாதிரியான உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டு போய் விட்டுரும். அஷ்டமத்த ஸ்தானத்திலேருந்து சனி உங்கள் 5ஆம் பாவத்தை பார்க்குறதால பிள்ளைங்களால் நமக்கு தேவையில்லாத சங்கடங்கள் சிக்கல்கள்லாம் வரும். பட் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டு போயிட்டு அதனால் நமக்கு பிரச்சனைகள் எதனா வந்து சேரலாம். அவங்களால வரக்கூடிய சிக்கல்கள்லாம் குரு பார்வையால் நமக்கு சரியாக போகிறதுக்கான ஒரு பிராப்தம் இங்கே இருக்குது. ஸோ 5ஆம் பாவங்கிற 5ஆம் பாவத்தை வந்து சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. குலதெய்வம் தெரியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல் உங்கள் பிரார்த்தனையை வைங்க, நல்லது நடக்கும். இப்போ சனி மற்ற பார்வை, அதாவது 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை இருக்கு இல்லையா, சனி வந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் பாவகத்தை பார்க்குறாரு. 10ஆம் பாவகம் உங்களுடைய ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானம்னா நீங்கள் எந்த வகையில் நீங்கள் பணம் சம்பாதிச்சிங்கனாலும் அதான் ஜீவனஸ்தானம். உங்களுடைய டே டு டே லைஃப் சாப்பிட்றதுக்கான பணம் வருது இல்லையா. ஸோ அது நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேலைக்கு போகிற சம்பளதாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய அந்த இன்கம் அப்படிங்கிறது அடி வாங்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் எந்த தொழில் செய்யறவராக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வேலை விஷயத்துலேயோ தொழில் விஷயத்துலேயும் குறிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசாக நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த நேரத்தில் நீங்கள் போயிடவே கூடாது. இருக்கிற தொழிலை இருக்கிற மேனிக்கே நீங்கள் ஓட்டிடுங்க. அதுலேயும் புதுசாக நான் ஒரு புரட்சி பண்ணுறேன்லாம் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் சிக்கலில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனமான ஒரு மூவ். வேலையிலையும் பெருசாக எந்த விதமான ஒரு ட்விஸ்ட்டு, நான் வந்து இந்த டீமுக்கு மாறி நானே கேட்டு போகிறேன் அப்படிலாம் போகாதீங்க. இருக்கிற டீம்லேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய அசைன் பண்ணக்கூடிய டாஸ்க்கை அழகாக 9 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வர மாதிரியான ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. அப்படியே ஓட்டுங்க. இந்த 2.5 வருஷ காலம் ப்ரமோஷன் எனக்கு தேடி வரணும், நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், எனக்கு வரல, ரெகக்னேஷன் வரல, போட்டு புலம்புற மாதிரி இருக்கும். நமக்கு டைம் இது கிடையாது. இது ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் மட்டும்தான். நீங்கள் பண்ண எல்லா ஹார்ட் ஒர்க்குக்கும் கரெக்டான ரிவார்டு அண்ட் ரெகக்னேஷன் உங்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் வரும், இந்த நேரத்தில் வராது. அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுடைய நார்மல் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்மே கம்மியாக இருந்த சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே ரிசியூம் ஆகுங்க இருக்கிற சுச்சுவேஷன்லேயே. கடன்கள், உங்களுடைய முன்னோர்கள், உங்கள் அப்பாவோ இல்லை வேறு யாராவதோ வாங்கி வச்சிருந்த கடனுமே உங்களுக்கு இப்போ தேடி வரும். ஹெல்மெட் போடாமல் போகிறது, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது, சிக்னல் தாண்டி போகிறது, இந்த டிராஃபிக் வைலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அரசாங்கத்துக்கு எதிரான சில செயலில் செய்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எதனா பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது இந்த நேரத்தில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கோ இல்லை அதுக்கான ஃபைன் கட்டுறதுக்கோ அதுக்கான தண்டனைகளை அனுபவிக்கிறதுக்கோ சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கான டைம் இது. யாருக்கிட்டேயும் அந்த நேரத்தில் இந்த விசுவாசங்கிறத எதிர்பார்க்காதீங்க. ஏழாம் பார்வையாக 2ஆக பார்க்குறாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். 2
ரெண்டுங்கிறது என்னது? எல்லாமே ரெண்டு தான். குடும்பம், வாக்கு, தனம், கேஷ் ஃப்ளோ, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ரெண்டு தான். எல்லாத்துலேயும் பிரச்சனைகள், ஆமாம் எல்லாத்துலேயுமே தான் பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் பேசுகிற பேச்சாலேயே குடும்பத்தில் தேவையில்லாத விவாதங்கள் வந்து நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவில் வந்து முடிகிற மாதிரி சுச்சுவேஷனில் முடியும். அப்போ என்ன பண்ணணும்? பரிகாரம், வாயை மூடின்னு தான் இருக்கணும், அமைதியாக தான் இருக்கணும், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகக்கூடாது. கேஷ் ஃப்ளோ, கேஷ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் இந்த உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துலேயே அடி வாங்கிடுது. ஸோ அதனாலேயே இதுக்கும் அதுக்கும் ஏகப்பட்ட தொடர்பு இல்லையா? தொழில் ஸ்தானம் தொழில் பண்ணி தான் காசு சம்பாதிக்க போகிறீங்க, உத்தியோகஸ்தானமும் அங்கே அடி வாங்குதுன்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லா இடத்துலையும் கடைசியாக எங்கே வந்து முடியுதுன்னா காசுங்கிற இடத்துல தான் வந்து முடியுது. அப்போது பணத்தை சேமித்து வைங்க. தேவையில்லாத கேஜெட்ஸ், தேவையில்லாத இந்த ட்ரிப்ஸு, இந்த மாதிரியான செலவுகளை குறைச்சிக்கிட்டு வைத்திய செலவோ இல்லை வேறு மாதிரியான ஆக்கப்பூர்வமான செலவுகளோ நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா நல்லது. உங்களுடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதரவு உங்கள் மனைவி தான். அப்புறம் உங்களோட நண்பர்கள், இவங்களோட கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவு என்றைக்குமே உங்களுக்கு இந்த கட்டத்தில் தொடரும். ஸோ கேஷ் ஹேண்ட்லிங்கை மனைவி கிட்ட கொடுத்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லது, சிறப்பு. கண், ஏற்கனவே இந்த கண்ணில் பாதிப்பு இருக்குது, எனக்கு ஐசைட் கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா பவர்லாம் ரீசெக் பண்ணிக்கோங்க. கஸ்டமர்ஸ் தனினாலே இந்த தனியில்லாத காட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது, ஊர் பேர் தெரியாதத்துக்கு போகிறது, ரீலொகேஷன் ஆகி போகிறதுலாம் போவாங்க. குடும்பத்தை விட்டு தனியாக போயிட்டு ஒரு பிஜியில் போய் தங்கி அங்கே சாப்பாடு நல்லா இருக்காது, ஏதோ ஒன்று கிடச்சதை சாப்பிட்டுக்கிட்டு, இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் ஒரு சில பேருக்கு அமையும். அந்த கஷ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை பாடங்களில் தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஒரு சில விஷயங்களை உதாசீனப்படுத்திக்கிட்டோ, ஒரு சில விஷயங்களோட அருமை நமக்கு தெரியாமல் இருந்தோ, நம்ம வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் வந்திருந்தோம்னா அந்த விஷயங்களுக்கான வேல்யூ என்னன்னு இந்த காலகட்டத்தில் புரிய வைப்பார். ஆல் த பெஸ்ட். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணோன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்தை எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. வீடியோட லாஸ்ட்டில் வாட்ஸ்அப் நம்பர் வரும், நம்ம கன்சல்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.